WWE கடந்த 2 வருஷமாக தாங்க கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்குமே லீவு. நீங்கள் யாருமே சண்டை போடாண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்டாங்க. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நல்லா இருக்குது. ஆனால் முந்தைய இருந்த கிறிஸ்மஸ் WWEல இல்லைங்க. முந்தைய இந்த ஹாலிடேனாலே நான் விரும்பி பார்ப்பேன். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா நியூ இயர்னாலே ரா நல்லாயிருக்கும், ஸ்மாக்டவுன் வந்து கிறிஸ்மஸ் தான் நல்லாயிருக்கும். இப்படி மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோவையும் செம்மையாக கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ அது இல்லை. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கும் சரி நியூ இயருக்கும் சரி ரா ஸ்மாக்டவுனே WWE வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது. இது ஏன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே என்னுடைய இளமை பருவத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு பின்னாடி போனால் அந்த காலங்கள் நல்லா இருந்ததுங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னா இப்போ எல்லாருமே WWE சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க வீட்டில் கொண்டாடுறாங்க. ஆனால் முந்தி WWEல கொண்டாடிட்டு தான் அதுக்கப்புறமா வீட்டில் கொண்டாடுவாங்க. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் நம்ம ஜான்ஸ்னாவே சாண்டா கிளாஸ் கூட ஒத்துமையாக இருக்கிறது. ஏன் அவரே சாண்டா கிளாஸ் மாதிரிலாம் சண்டை போட்டிருக்கிறாரு. சாண்டா கிளாஸ் வர்சஸ் சாண்டா கிளாஸ், குட் சாண்டா வர்சஸ் பேட் சாண்டா. WWEல ஒரு ஹீல் ரெஸ்லர் வந்து பேட் சாண்டாவான், குட் ரெஸ்லர் வந்து குட் சாண்டாவான். இப்படி வந்து ஸ்டோன் லைன் மேக் பண்ணி சண்டை போடுவாங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சன் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாக்கே ஸ்டன்னரை போடுறது, கிறிஸ்மஸ் தாத்தா கெட்டப்பை போட்டுட்டு 2 சக ரெஸ்லர்ஸ் வந்து சண்டை போடுறது. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட் மேட்ச், கிறிஸ்மஸில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் மாதிரிலாம் விளையாடுவாங்க பாருங்களேன். ஸோ கோல்டன் மெமரியா அந்த நாட்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தா உண்மையிலேயே அதெல்லாம் செம்மையாக இருக்குதுல்ல. இப்போ உள்ள காலத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது அதுதான். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்னைக்கு WWE ரா ஸ்மாக்டவுனே டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அப்போ உள்ள காலத்தை பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு மேஜிக்கல் மிராக்கல்ப்பா. ஒவ்வொரு வாரமும் அந்த கிறிஸ்மஸ் டைமில் ரா ஸ்மாக்டவுனு அனல் பறக்கும்ல, பேப்பரை விட சூப்பராக இருக்கும்ல. அது இல்லாமல் போயிடுச்சு. நான் ஜான்சனாவை கூட கிறிஸ்மஸ் தாத்தா கூட சண்டை போட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவையே ஜான்சனா பார்த்துருக்கேன். ஆனால் ரோமன் ரெயின்ஸை தாங்க பார்த்ததே கிடையாது. கிறிஸ்மஸ் தாத்தா, அதாவது குட் சாண்டா விசஸ் பேட் சாண்டா, கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஃபியூட் போடுறது, கிறிஸ்மஸ் தாத்தா கூட சண்டை போடுறது, இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எடிட் பண்ண இமேஜஸ், இதில் பார்க்க தான் நல்லா இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருக்கும்ல. WWE இந்த மாதிரி இப்போ பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறது எனக்கு சோகமான விஷயமா இருக்குது. அட்லீஸ்ட் டேப் பண்ணிட்டாச்சு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாமே. WWE சூப்பர் ஸ்டார்ஸும் நல்லா இருந்திருப்பாங்க, நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். அது இல்லாதது உண்மையிலேயே ரொம்ப என்னைய மாதிரியே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.